ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கிட்ஸ் டம்மி சீரீஸ்ல குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட்டான ராகி கஞ்சி செஞ்சிருக்கேன். குவிக் அண்ட் ஈஸி ரெசிபிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெல்த்தியான வேலை ஸ்வீட் ராகி போரிட் செய்யலாம். ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி ஸ்டார்டிங்ல லம்ஸ் இல்லாத மாதிரி ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணணும். விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணா கட்டி இல்லாம ப்ராப்பரா மிக்ஸ் ஆகும். சப்போஸ் கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணா கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் கட்டி இல்லாம ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்ல வச்சு பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. விஸ்க் இல்லைன்னா கரண்டி யூஸ் பண்ணி விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆயிடும். லம்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா பேபி சாப்பிட மாட்டாங்க, பிகாஸ் அது ப்ராப்பரான டெக்ஸ்டர்ல வராது. இன்னொரு ஹாஃப் கப் வாட்டர் ஆட் பண்ணி அகெயின் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமா 4 டேபிள் ஸ்பூன் ராகி மாவுக்கு 1 கப் தண்ணி தேவைப்படும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ பபிள்ஸ் மாதிரி பாயில் ஆகுது இல்லையா, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ராகி மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ்ல ஸ்வீட்னஸ்க்காக நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டேட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் டேட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் டேட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிட்டு எகெயின் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கிட்ஸ்க்கெல்லாம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். டேட்ஸ் பவுடர் அதை விட ஹெல்த்தியா இருக்கும். டேட்ஸ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ற வீடியோ நான் அப்லோட் பண்றேன். டேட்ஸ் பவுடர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்மால் சைஸ் பனானா எடுத்து ஃபோக் யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். நல்லா மேஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ளேவருக்காக 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மேஷ் பண்ணி வச்ச பனானாவை ராகி கஞ்சி பேன்ல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பனானா மிக்ஸ்சரை நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்வீட் ராகி போரிச் ரெடி ஆயிடுச்சு. இது பேபிஸ்க்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, கிட்ஸுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் ஹல்வா மாதிரியான கன்சிஸ்டன்சில இருக்கணும். இந்த ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குவிக் அண்ட் ஈஸி ரெசிபிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி 3 வீடியோஸ் வரும். நோட்டிபிகேஷனுக்காக பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Pavi Easy Recipes.